ஆன்மீகம் மக்கள் வாழ்வில் பதிந்த ஒரு அங்கம். ஆன்மீக செய்திகளை அறிவதில் நம்மில் ஆர்வம் கொண்டவர்கள் பலர். அந்த வகையில் மார்னிங் மேல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் காண இருப்பது தினம் ஒரு ஆன்மீகம். இறைவனிடம் நாம் எதையோ கேட்டுப் பெறுகிறோம். ஆனால் இறைவனிடம் நாம் கேட்டுப் பெறுவது என்ன என்பதை எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது மகாபாரதத்தில் ஒரு சம்பவம். அது இதுதான். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்குமான பகை உச்சத்தை அடைந்து இருவரும் போர் செய்வது என்று முடிவாகி போருக்கான ஆயத்தங்களில் இரு தரப்பினரும் தீவிரமாக ஈடுபட்டிருந்த நேரம். கிருஷ்ணரின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்வி வந்தபோது துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணனின் ஆதரவை கேட்டு அவரது மாளிகைக்கு சென்றபோது கிருஷ்ணர் சொன்னார், நீங்கள் இருவருமே ஒரு வகையில் எனக்கு உறவினர்கள்தான். அதனால் எனது ஆதரவை ஒரு தரப்புக்கு மட்டும் தர இயலாது. ஆகவே நான் ஒரு புறமும் எனது ஆயிரக்கணக்கான வீரர்களை கொண்ட படை ஒரு புறமுமாக இருக்கிறோம். நான் யாருக்கு வேண்டும், என் படையினர் யாருக்கு வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். அர்ஜுனன் தனக்கு கிருஷ்ணரே வேண்டும் எனவும் துரியோதனன் தனக்கு கிருஷ்ணரின் படையே வேண்டுமெனவும் தேர்வு செய்தனர். கிருஷ்ணர் கேட்டார், என்ன அர்ஜுனா, ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் மற்றும் படைக்கலன்களை விட்டுவிட்டு தனி ஒருவனான என்னை மட்டும் தேர்வு செய்து விட்டாயே என்றார். அதற்கு அர்ஜுனன், கிருஷ்ணா, ஆயிரம் போர் வீரர்கள் இருந்தால் என்ன, சரியான வழிகாட்டி ஒருவன் இல்லாமல் என்ன பலன்? அதனால்தான் உன் தேவையே முக்கியம் என்றான். போரின் முடிவில் ஆயிரம் வீரர்களை பெற்றுச் சென்ற துரியோதனின் கௌரவர்கள் தோற்றனர். கிருஷ்ணரின் வழிகாட்டுதலில் நின்ற அர்ஜுனனின் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் அறிய வருவது என்னவெனில், இறைவனிடம் நாம் வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு நடத்தி பெறும் பொன்னோ பொருளோ செல்வமோ செல்வாக்கோ சொந்த பந்தங்களோ நம்மை காப்பாற்றாது, உயர்நிலைக்கும் இட்டுச் செல்லாது. மாறாக நாம் இறைவனின் பூரண அருளையும் அதன் மூலம் அவனது வழிகாட்டுதல்களையும் பெற்றால் அது நம்மை உயர்நிலைக்கு மற்றும் வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பது திண்ணம்.